அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவின் உச்சம், சுக்கிரன் மற்றும் சூரியனின் நீச்சம் என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அக்டோபர் மாதம் எப்படி அமைய போகிறது, அக்டோபர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் திகழக்கூடியவர்தான் குரு பகவான். அவர் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகளை மிகவும் சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலோ அல்லது ஜென்மராசி என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடத்திலோ சஞ்சரிப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த மட்டும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவர் அஷ்டமம் மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் அமர்ந்தாலும் தசாபுத்திகளுக்கு ஏற்றவாறு அதிரடியான மாற்றம் உண்டு. அதே வேளையில் ஜென்மத்தை காட்டிலும் அவர் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் தோஷமற்றவராகவும் தடைகளற்றவராகவும் இருப்பவர்தான் ராசியின் அதிபதியான குரு பகவான். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வேளையாக நிச்சயமாக இந்த தருணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது. அஷ்டமத்தில் அவர் உச்சம் பெற்றாலும் இந்த வேளையில் சப்தமத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி, தைரியம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறதுங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை மிகவும் வலுவாக பார்ப்பதால் இந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அவற்றை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிறைவாகவே வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி கிட்டும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக உறுதியாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது லாபத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நல்ல லாபமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவில் தனலாபம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சனி வலுவாக வக்ரம் பெற்று வலம் வருகிறாருங்க. சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவானினுடைய வக்ரம் மிகவும் சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சுகஸ்தானம் ஆகிய 4இல் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேளையை மாற்றிக் கொடுக்கிறார். தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உறுதியாகவே
தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் பலம் பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும். பல வகையில நன்மை வந்து சேரக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானத்தை மோட்சக்காரகரான கேது வலுப்படுத்துகிறார். எனவே திட்டமிட்ட பல பணிகள் அனைத்தையும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவை தவிடுபடியாக கூடிய வகையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு வலம் பெறுவதோடு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் கேது வலம் பெறுவதால் நிச்சயமாக நன்மை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க சுக்கிரன் நீச்சம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருப்பவர்தான் சுக்கிரன். எனவே அவர் நீச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே தொழில் ரீதியாக மந்தமான நிலை, தேக்கமான நிலை போன்றவற்றை மாற்றி வளர்ச்சியும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வேளையாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் மிகவும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆனால் அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைந்து நீச்சம் பெற்றாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லை, நிறைந்த நன்மை கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே குருவின் உச்சம், சுக்கிரனின் நீச்சம், சூரியனின் நீச்சம் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவரான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது ரசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.